வணக்கம் all dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாயிரத்தோடைய தளபதி பேட்ச், வெட்ரி பேட்ச் அண்ட் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் இந்த 3 பேட்ச்லையுமே உங்களுக்கு ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அப் டு 15%ல இருந்து 30% ஆஃபர் இருக்கு. ஸோ இஃப் யூ பிகம் அ ப்ராப்பர் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த பேட்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதுதான். இந்த கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் தி ஃபாலோயிங் கன்வர்ஷன் இஸ். ஸோ இங்க பாருங்க என்ன இருக்கு, உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ரியாக்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெரிய ரியாக்டன்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீ ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, இது கீட்டோ குரூப். அகைன் இங்கே ஒரு கீட்டோ குரூப் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமே உங்களுக்கு என்ன இருக்கு, கீட்டோன் குரூப் இருக்கு. சரி, அகைன் அடுத்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு, ரீஏஜென்ட்ஸ். சரியா, ரியாக்ஷன் கம்ப்ளீட்டட், தென் ரீஏஜென்ட்ஸை பாக்குறீங்க. சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் இட்ஸ் அ ரெடியூசிங் ரீஏஜென்ட். ஸோ இதோட வேலை என்ன? ஸோ இந்த ரீஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி ஆல்கஹாலா மாத்தி விட்டுரும். ஓகே, ஆல்கஹாலா மாற்றும். சரி, ஆல்கஹால் ஆக்கியாச்சு. இப்போ இந்த OH குரூப்பை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. இப்ப அப்படி பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு, உங்களுக்கு 2 கீட்டோன் குரூப் இருக்கு. ரைட், அப்ப 2 கீட்டோன் குரூப்பையும் இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். சரி, அதை நம்ம பண்ணுவோமா? ரியாக்டன் நான் எழுதுறேன். கீட்டோன், அங்கே ஒரு கீட்டோன். ரைட், சாரி, இன்னொரு பக்கம், இந்த பக்கம் ஒரு கீட்டோன். சரி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் சோடியம் போரோஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட். சரி, இதை போட்டு என்ன பண்றீங்க, ரெடியூஸ் பண்றீங்க. ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்க இருக்கக்கூடிய 2 கீட்டோன் குரூப்புமே உங்களுக்கு ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். எஸ், ஆல்கஹால், அகைன் ஒரு ஆல்கஹால். கரெக்டா? சரி, இப்போ அடுத்து என்ன ரியேஜென்ட் இருக்குன்னு பாருங்க. என்ன ரியேஜென்ட்? H2SO4 and ஹீட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு ஹீட் போட்டு அங்கே என்ன நடக்கும், உங்களுக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். சரியா, எலிமினேஷன் ரியாக்ஷன். சரி, எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்குது. எங்க நடக்கும், ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், இந்த ரெண்டுமே சேர்ந்து, ஓகே, இந்த ரெண்டும் சேர்ந்து லீவ் ஆகும், வாட்டரா லீவ் ஆகும். சரியா, அப்போ யார் யார் லீவ் ஆகுறாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு OH, சரியா, OH அண்ட் இங்க இருக்கக்கூடிய H. சரி, இந்த ரெண்டுமே லீவ் ஆகுது. ஸோ இப்படி லீவ் ஆகும்போது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ டபுள் பாண்ட் இங்கேயும் ஃபார்ம் ஆகலாம், இங்கேயும் ஃபார்ம் ஆகலாம். இதான் நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன்ல ஹாஃப்மன் ப்ராடக்ட் அண்ட் ஜேஸ் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன்ஸ் அதை நம்ம ஜேஸ் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன்ஸை நம்ம ஹாஃப்மன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இது மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் சைடு. ஏன்? பிகாஸ் இந்த பக்கத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு மெத்தில் குரூப் இருக்கு. இந்த இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இதான் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட். ஃபைன். ஸோ மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அந்த பக்கம், ஓகே, இங்கே உங்களுக்கு எந்த பக்கம் அல்கேன் ஃபார்ம் ஆகும், இங்கே உங்களுக்கு அல்கேன் ஃபார்ம் ஆகும். சரி, அல்கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நீங்க எடுக்கிறீங்க, இங்க ஒரு ஆல்கஹால் இருக்கும். ஸோ இந்த ஆல்கஹாலும் எய்தர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி எலிமினேஷன் போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி எலிமினேஷனுக்கு போகலாம். ரைட், ஸோ பட் எந்த பக்கம் போகும், இங்கே நீங்க ஸ்டேஸ் ஆஃப் ப்ராடக்ட் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் சைட்ல தான் உங்களுக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். என்ன பாருங்க, இந்த பக்கம் பாக்குறீங்க, இந்த அல்கீன்ல. ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்பா ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணா போதும். எது சார் மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அப்படிங்கறத ஜஸ்ட் ஆல்பா ஹைட்ரஜனை கவுண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல அல்கீன் இருக்கா, இந்த அல்கீன் எடுத்துக்கோங்க. இந்த அல்கீனுக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கறத மட்டும் இப்போ பார்ப்போம். ஸோ இது அல்கீன், இது ஒரு ஆல்பா பொசிஷன், இது ஒரு ஆல்பா பொசிஷன். ஸோ இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஸோ 2, அண்ட் இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு 2, தென் இதுலயும் ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்கு 2. ஸோ டோட்டலா இந்த அல்கீனுக்கு மொத்தமா 6 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு. அப்படி இங்க நீங்க பாக்குறீங்க, ஒருவேளை இந்த பக்கம் நீங்க அல்கீன் போடுறீங்க, போட்டா உங்களுக்கு எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும், இந்த இடத்துல ஒரு 2 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும், தென் இந்த இடத்துல ஒரே ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? ஸோ டோட்டலா 3. ஸோ 3 பெருசா 6 பெருசா, 6 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இடத்துல தானே ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். தட்ஸ் வை
உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு ஜேசப் ப்ராடக்ட் இந்த இடத்துல. சிமிலர்லி இப்போ இங்க நீங்க எடுக்கும்போது ரெண்டு பாசிபிலிட்டிஸ், இங்க அல்கேன் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா இங்க அல்கேன் ஃபார்ம் ஆகலாம். ஸோ எந்த பக்கம் அல்கேன் ஃபார்ம் ஆகும்? இது ரீசன் பிகாஸ் இந்த இடத்துல அல்கேன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, தென் இங்க ஒரே ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ டோட்டலா 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, ரைட்? சரி, அடுத்து இந்த பக்கம் அல்கேன் ஃபார்ம் ஆயிடுச்சு, தட் மீன்ஸ் உங்களுக்கு வெறும் 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. So more number of alpha hydrogen means more stability of the alkane system. Okay, the reason is hyperconjugation. So சரியா, இந்த இடத்துல இதுதான் ரீசன். ஸோ இதுக்கு இன்னொரு ரீசன் நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா இங்க ஆல்ரெடி இங்க ஒரு அல்கின் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆல்கஹால் இந்த பக்கம் ஒரு அல்கின் கிரியேட் பண்ணா இது கான்ஜுகேட்டட் அல்கின். கான்ஜுகேட்டட் அல்கின்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் கம்பேர்ட் டு ஐசோலேட்டட் அல்கின். ஸோ இது கான்ஜுகேட்டட் அல்கின் மோர் ஸ்டேபிள். அதனால இந்த கான்ஜுகேட்டட் அல்கேன்ஸை மேக் பண்றதுக்காகவும் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இங்க இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கலாம். சரியா, காட் இட். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட். சரி, இப்போ பார்க்கலாம் எங்க இருக்கு இந்த ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கரெக்டா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன் வேணும்னு நினைச்சு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் நம்ம செஷன்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுங்க QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. So that's it for today. See you on next class. See you yourself. Bye.